ओम मुक्त सर्वपाशाय वेदांत भास्कराय नमः। अविद्या भोक्तृभावात् बध्यते बालिशः सदा ज्ञात्वा देवं सर्वपाशैः मुक्तो वेदांत भास्करः। अद्य दिनाङ्कः आगस्ट् मासे 17 दिनः। अद्य दिनस्य विषयः ஞானேன பாஷ விமோச்சனம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது 8வது மந்திரம். ஞானத்தினால்தான் ஒருவனுடைய பந்தமானது அவிர்க்கப்படுகிறது என்கிறது. அனீஷாத்மா பத்தியதே போக்திருபாவாத் ஞாத்வா தேவம் முச்சியதே சர்வபாஷைஹி. ஜீவஹ அனீஷா சன் பத்தோ பவதி. அதாவது ஒரு ஜீவாத்மா என்பவன் கட்டுப்பட்டவனாக இருப்பதனால் அவன் எப்பொழுதுமே பந்தத்தை அனுபவித்தவனாக இருப்பான். ஈஷோ நாம ஸ்வதந்திரா சுவாமி பிரபு ராஜா. ஈஷானா யார் அப்படின்னாக்க, யார் சுதந்திரமாக இருக்காரோ, யார் சுவாமியாக இருக்காரோ, யார் எல்லாவற்றுக்கும் தலைவனாக ராஜா மாதிரி விளங்குகிறாரோ அவர் ஈசன். அனீஷோ நாம தாசகா கிருபணா சேவகா அதீனஹா. அனீஷன்னா யார்? அதாவது ஜீவாத்மா தாசனாக, கருமியாக, சேவகனாக, மற்றவர்களுக்கு அடிப்பணிந்தவனாக இருக்கக்கூடியவன். ஆத்மானம் கர்மபல போக்தாரம் மத்வா ஜீவஹா தேகேந்திரிய அபிமானவான அவித்யா கர்மபல தாசகாசன்னு பத்தியதே. கர்ம பலங்களை அனுபவித்தபடி இருக்கக்கூடியவன், தான் கர்மபலத்தை அனுபவிப்பவன் என்று தன்னை எடுத்துக்கொள்ளுகின்றவன் ஜீவா. அவன் தேகத்திலும் இந்திரியங்களிலும் அபிமானம் கொண்டவனாக இருந்து கர்ம பலத்துக்கு ஒரு தாசனாக இருந்து செயல்படுவான். சயேவ ஜீவஹ தேவம் விஜானாதி சேத் ததா முச்சதே. அதே ஜீவன் எப்போ அவன் ஆத்மாவை, அந்த எல்லாவற்றையும் விளங்க வைக்கக்கூடிய அந்த தேவனை அறிகிறானோ அவன் விடுபடுகிறான். தேவோ நாம சாட்சி பிரத்யேகாத்மா. தேவம்னா என்ன அப்படின்னா, அனைவருள்ளும் விளங்குகின்ற சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா. அகர்த்தா போக்தா ச பிரத்யேகாத்மா தேவஹா. அகர்த்தா அபோக்தா ச பிரத்யேகாத்மா தேவஹா. நமக்குள் விளங்குகின்ற இந்த சாட்சி ரூபமான பிரத்யேக ஆத்மாவானது அது கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. அது சாட்சி ரூபமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்வயம் பிரத்யேகாத்மா தேவ ஏவ நது கர்மபல தந்திரா ஜீவஹா இது ஞானமேவ ஹி வித்யா நாம. ஏவம் வித் சர்வபாஷேபியோ விமுச்சியதே. நான் எதையும் செய்விப்பவன் இல்லை, எதையும் அனுபவிப்பவன் இல்லை. அனைத்தையும் அறிபவனுக்கும் பொருளாக இருக்கக்கூடிய அறிவுடைமை அறிவு உணர்வு நான் என்று எவன் அறிகிறானோ அவனுக்கு எந்த பாஷமோ பந்தமோ கிடையாது. பாஷோ நாம ரஜ்ஜுகு சம்சார பந்தனம். பாஷம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கயறுன்னு அர்த்தம். என்ன கயறு? சம்சாரம் நம்மளை கட்டுகின்ற கயறு. புண்ணிய பாபே ஏவ பாஷா தர்மாவேவ சம்சார பந்தகா. புண்ணியமும் பாப்பமும் நம்மளை கட்டுகிறது. அந்த புண்ணியத்தையும் பாப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற தர்மம் சம்சாரம். ஏதேபியோ பந்தனேபியோ முச்சியதே. இந்த பந்தனத்திலெல்லாம் அவன் விடுபடுகிறான். புனः அசௌ ந ஜாயதே இத்தியர்த்தா. அவன் மீண்டும் பிறப்பதில்லை. கிருதகிருத்தியோ பவதி தன்யோ பவதி இத்தியர்த்தா. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன். அதனால் இனி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற விஷயம் கொள்ளாதவன். மேலும் தன்யஹா, இருக்கிறதுலே அதிகபட்சமான உடைமை எது அப்படின்னா அறிவுடைமை. அனைத்தும் நான் என்ற அந்த அறிவுடைமை. அதனால் அவன் தன்யனாகிறான். ஜீவன் முக்தோ பவதி. அவன் ஜீவன் முக்தனாக திகழ்கிறான். ஓம் முக்த சர்வபாஷாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.